ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. என்னடா ரொம்ப நாள் வீடியோவே போடலன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, ஒரு சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா என்னோடய ஹோம் டவுனான ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கடலோரமாக இருக்கிற நாகப்பட்டினத்தை இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற ட்ரெயின் தான் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இது பை வீக்லி எக்ஸ்பிரஸ் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அது வேளாங்கண்ணி போது, பட் நம்ம நாகப்பட்டினம் போய் இறங்கிடுவோம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 விளாகாக வருங்க. இப்போ நான் ராஜபாளையம் டு நாகப்பட்டினம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன். திரும்ப நாகப்பட்டினத்து வந்து ரயில்வே ரிட்டையரிங் ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட விளாக் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட தயாராக இருங்க. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினோட டைம் பார்த்தீங்கன்னா 9:05. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக வருது. ஸோ ட்ரெயின் வரட்டும், நம்ம ஆன்போர்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க, ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுமே நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஏடிஎம் இருக்குங்க. இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்குது. அப்புறம் நம்ம நேம் போர்டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேங்க. நம்ம ட்ரெயினை வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மே பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இவ்வளோ அமைதியாக இருந்து இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். ஏன்னா சென்னைக்கு போகிற மேஜர் 2 ட்ரெயின் பொதிகை எக்ஸ்பிரஸும் கொல்லம் எக்ஸ்பிரஸும் கிளம்பிருச்சு. பொதிகை எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு வரும், கொல்லம் வந்து 8:30க்கு வரும். அது ரீசெண்டாக தான் ரீஷெடியூல் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு வந்து பேசஞ்சர்ஸ் வந்து கம்மி தான் நினைக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடான பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டக் ஷாப் இருக்குங்க. அங்கே என்ட்ரி ஆகிறது அங்கே ஒரு டக் ஷாப் இருக்குது. அப்புறம் வந்து எல்இடி போர்டு வச்சுருக்காங்க எந்தெந்த கோச் எங்கே வரும்னு. பார்த்திங்களா, எனக்கு கிடச்சிருக்க வந்து நான் வந்து ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கேன், S1 கோச்சு. நம்ம ட்ரெயின் வந்து 9:03க்கு வர வேண்டியது, கொஞ்சம் டிலேவாக 9:40க்கு வந்துகிட்டு இருக்குது. கரெக்டாக சங்கரங்களுக்கு ராஜபாளையத்துக்கு நடுவில் வந்துகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினோட டின்னர் டீடைல்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேங்க. பயணிகள் கவனத்திற்கு, வண்டி எண் 1636 எர்ணாகுளம் இருந்து விருதுநகர் ஜங்ஷன், அருப்புக்கோட்டை, மானாமதுரை ஜங்ஷன் வழி வேளாங்கண்ணி வரை செல்லும். எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். டின்னர் டீட்டெயில் பற்றி நான் சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் டு நாகப்பட்டினம் வந்து நமக்கு IRCTC கேட்டரிங் எதுவுமே கிடையாதுங்க. பெட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லைனா பார்சல் வாங்கிடுங்க. வெளியவே இல்லைனா ஸ்டேஷனுக்கு வெளியே நமக்கு கடை இருக்குது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி கடை இருக்குது. சரி, அங்கே பார்சல் வாங்கிக்கிங்க. எதுக்கு நான் ட்ரெயின் ஏறிட்டு எதுவும் ட்ரெயினுக்குள்ளே நமக்கு செல் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஜேர்னியில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆரம்பத்தில் இந்த ட்ரெயின் வந்து எல்லோ கலர் அந்த ICF உத்கிருஷ் கோச்சில் தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. ரீசெண்டாக தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து LHP அப்கிரேடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்து S1 கோச்சு, அது வந்து புது கோச்சாக வருதா பழைய கோச்சாக வருதாங்கிறத ட்ரெயின் வந்த பிறகு நம்ம பார்ப்போம். நம்ம ட்ரெயின் வந்துடுச்சுங்க. எலக்ட்ரிக் லோக்கோ ராப் 4 ஈரோடு லோக்கோ ஷெட்டுங்க. அன்று சார் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏசி கோச் இருக்குது, AC 2 டயர். B1 B2 B3 AC 3 டயர் 3 இருக்குது, 2 டயர் 1 இருக்குது. இதுதாங்க நம்ம கோச்சு S1. காரணம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா லோயர் தான் கிடச்சிது. நான் உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் தான் அவங்க பசங்க பிள்ளைங்களோட இருந்தாங்க. அப்பர் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்பர் தான் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். நம்ம ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா ரூட் பற்றி பார்ப்பாங்க. எர்ணாகுளம் கிளம்பிச்சுன்னா நம்ம கொல்லம் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் டேரக்ட் அடிச்சுட்டு செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம் வந்துட்டு இந்த ராஜபாளையம் விருதுநகர் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிவகாசி மட்டும் தான் நமக்கு ஆல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஸ்டேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ட்ரெயின் வந்து ஸ்கிப் பண்ணுது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விருதுநகர் போய்ட்டு அங்கேருந்து அருப்புக்கோட்டை, மானாமதுரை, காரைக்குடி போய்ட்டு தென் அங்கேருந்து ரைட்டு கிடச்சி அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி அண்டு திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக நம்ம வேளாங்கண்ணி போகிறோம்.
சிவகாசி மலையோட வெல்கம் பண்ணுதுங்க. டென் 5 கிட்ட வந்திருக்கோம். நம்ம குட்டி ஜப்பான் சிவகாசியில் சரியான மலைங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 35 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டேஷனுக்கு, இந்த ட்ரெயினுக்கு வந்து திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாக் டைம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. எப்படியும் அங்கே வந்து மேட்சப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக விருதுநகர் ஜங்ஷன் என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு. அதாவது பிஎல்சிடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வரோம் விருதுநகர் ஜங்ஷன். ப்ரீபெய்ட் ஏசி வெயிட்டிங் விருதுநகரில் இருக்கு போல. 10:28க்கு என்ட்ரி ஆகிறோம். விருதுநகர் ஜங்ஷன் 25 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பிசி வந்து கிளம்பிட்டார். 2 மினிட்ஸ் தான் வந்து டைம் கொடுத்தாங்க, கிளம்பிடுச்சு. இப்படி பிசி கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் வந்து கிளம்புவோம். இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ட்ரெயின் நம்பர் 16361 எர்ணாகுளம் ஜங்ஷன் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். இது வந்து பை வீக்லி எக்ஸ்பிரஸ் தாங்க. சனிக்கிழமை திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு எர்ணாகுளத்தில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 5:40 நமக்கு வேளாங்கண்ணி வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர்ஸ் வந்து 16 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்து கவர் பண்ணுது. நம்ம ட்ரெயினோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பில்ட் பண்ண கோச்சுங்க. ராஜபாளையத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ட்ரெயினுக்குள்ளே எந்த ஒரு டின்னரும் வாட்டர் பாட்டிலும் செல் பண்ணல. பிளாட்ஃபார்ம்லேயே வாங்கிக்கிட்டால் தான் உண்டு. காமன் நேரம் டிலேவோட நம்ம மானாமதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. நான் அருப்புக்கோட்டை வந்து எடுக்கலை, ஏன்னா நமக்கு வந்து லோயர் இல்லை, சைட் லோயரும் கிடையாது, அப்பர் தான். ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு அஸ்யூஷுவல் ஒரு ரெகுலர் விளாக் மாதிரி இருக்காங்க. ஒரு மினி ட்ரெயின் விளாக் மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து மெயினாக வந்து நாகப்பட்டினத்தில் வந்து புது ரயில்வே ஸ்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அங்கே ரிட்டைனிங் ரூம் எப்படி இருக்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த விளாக் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் என்னோடய டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா, நான் வந்து தட்கலில் தாங்க போட்டேன். ராஜபாளையம் டு நாகப்பட்டினம் வந்து 440 ரூபா ஆச்சு எல்லாமே சேர்த்து. சரிங்க, இதோட நான் தூங்க போகிறேன். ஏன்னா நமக்கு மெயின் விளாகே நாளைக்கு நாகப்பட்டினம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்னங்கிறது இந்த விளாகுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தூங்க போகிறேன். குட் நைட். மானாமதுரையில் ஃப்ரண்ட்டில் தாங்க கடை இருக்குது.
அதிக நேரங்கள் கழித்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கரெக்டாக 4:30க்கு வந்து நம்ம நாகப்பட்டினம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ எல்ஹெச்பி வேறு அப்கிரேட் பண்ணிட்டாங்களா, செம்மையாக கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டேன். இந்த நாகப்பட்டினம் ஜங்ஷன் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க, புது என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய என்ட்ரன்ஸு. பட் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற புக்கிங் ஆஃபீஸு, கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து அதை நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது புது பில்டிங்கில் தான் புக்கிங் ஆஃபீஸு ப்ளஸ் கடை எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த ட்ரெயினை வந்து இப்போதைக்கு பை வீக்லி எக்ஸ்பிரஸ் தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து டெய்லியாக மாற்றணுங்கிற நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. கோரிக்கை அப்படி வச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மக்களுக்கு. ஏன்னா பை வீக்லியாக இருக்கும்போது நல்ல ஹெவி டிமாண்டில் ஓடுது. டெய்லியெலாம் போட்டாங்கன்னு வச்சுக்க நல்ல ரெவன்யூ கொடுக்கும். நம்ம விளாக்லேயே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்த விளாக் வந்து இன்னும் முடியலைங்க. ஏன்னா உள்ள நம்ம ரிட்டர்னிங் ரூம் எடுத்துருக்கோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. சரி, ஸ்டேஷன் வந்து ரீமாடல் பண்ணி கட்டிட்டாங்களே, ரிட்டர்னிங் ரூம் புதுசாக தான் கட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, பழைய ரிட்டர்னிங் ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா புது என்ட்ரன்ஸாக நான் அப்படியே உள்ளே வந்து செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் டு பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம ரூம் நம்பர் 2. எனக்கு அலாட் பண்ணது ரூம் நம்பர் 2. மொத்தம் 3 ரூம் இருக்குங்க. ஆல்ரெடி எல்லாம் திறந்து வச்சிட்டேன். நமக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். நமக்கு ஒரு பில்லோ கவரும் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏசி கோச்சில் கொடுப்பாங்களா அதே மாதிரி தான். டபுள் காட்டு, இது யாராவது யூஸ் பண்ணாதான் அப்படியே கிடக்கு. 2 பில்லோ இருக்குது. அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க, சுவிட்ச் போர்ட்ஸ்லாம் இருக்குது. ரூம்ஸ் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சுவிட்ச் போர்டு. ரெஸ்ட் ரூம் பார்த்துக்குங்க, ஹாட் வாட்டரோட கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி திருச்சி டெமு வந்து எனக்கு எழுப்பி விட்டுருச்சு. ஏன்னா பிளாட்ஃபார்ம்லேயே தான் இருக்குது ரிட்டர்னிங் ரூமு, அதனால் எழுப்பி விட்டுருச்சு. நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேரிஃப் பிளான் பற்றி பார்க்குறாங்க. இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வேணும், அட்லீஸ்ட் RAC டிக்கெட்டாக இருந்தால் தான் நம்ம புக் பண்ண முடியும். எப்படின்னா ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆனமே நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு அங்கே போய்ட்டு நம்ம புக் பண்ண ரிசிப்டை கொடுக்கணும். அவங்க நோட் பண்ணிவிட்டு SM ரூம் போக சொன்னாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார், ஆன் டியூட்டி SM. அவங்ககிட்ட போயிட்டோம்னா அவங்களோட டீட்டெயில் காமிச்சோன்னா அவங்க வந்து கீ கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன, மொத்தம் நான் உங்களுக்கு 3 ரூம் காட்டியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா 2 ரூம் தான் இருக்குது. ஒன்று ஏசி, இன்னொன்று வந்து நான் ஏசி. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஏசி ரூமு. இந்த நான் ஏசி ரூமுக்கு நான் பே பண்ணது எவ்வளோனா 310 ரூபாங்க. நம்ம டேரெக்டாக பார்த்தா 285 காட்டும், ப்ளஸ் டேக்ஸ் அது இதுன்னு போக 310 ரூபாங்க. அதுவும் டபுள் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன் ஆப்ஷன் காட்டினீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் சண்டே. ஸோ இன்றைக்கி 12, 13, 14, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமில் வந்து இருந்துக்கலாம். இதோட ஸ்லாட் டியூரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி இருக்கும். இல்லை இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஸ்லாட்டு தாங்க போட்டேன், அதனால 310. இதே நீங்கள் 24 ஹவர்ஸ் ஸ்லாட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஏசிக்கு இருக்குது 475 சம்திங் இருக்குது. அது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூமோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு மட்டும் தாங்க. ரேட்டு வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். என்னென்னா பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க் பெட்டான்னு நினச்சேன். ஆனதுக்கப்புறம் பார்த்தா அழுக்கு, ரொம்ப அழுக்கு பாருங்கள். எவ்வளோ பாக்டீரியாஸ், எவ்வளோ டஸ்ட் இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் போர்டு கிட்ட பாருங்கள், சவரெல்லாம் பேர்ந்து போய் கிடக்கு. அப்புறம் இங்கே வாஷ் பேஷன் கிட்டலாம் பாருங்களேன், பைப்லாம் வெளியே தொங்கி போய் கிடக்கு. அங்கிட்டலாம் ஓட்டையாக தான் இருக்குது. இந்த தண்ணி அப்போ இருந்து ஒடிக்கிட்டே தான் இருக்குது. மற்றபடி ஃப்ளஷ் வந்து இதில் ஒர்க் ஆகுதுங்க. ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. ஹைஜீனிக்காலாம் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்த உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் சிங்கிளாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரீங்க, கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதர் தேன் உங்களுக்கு ஹைஜீனிக்காக எதுவும் கிடையாதுங்க. டெமோ ஒன்று போகுதுங்க, தஞ்சாவூர் டு காரைக்கால். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ரூம் சாவி கொடுத்துட வேண்டியதான்.
ரூம் செக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ செக் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்எம்ட்டு வந்து சாவி கொடுத்தா போதும், அவ்வளோதான். இந்த ரூம் வந்து எங்கே இருக்குன்னா நியூ என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா, அதாவது இங்கே இருக்க நியூ என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், ஓல்டு என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரிட்டைன் ரூம் எங்கே இருந்துச்சோ அதே தாங்க. ஸோ புதுசாக ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க, புது ரூம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நினச்சா நான் புக் பண்ணேன், பட் நம்ம பழைய ரூம் தான் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் விளாக் வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு பஸ் விளாக். அன்டில் தென், டடா.